சாயங்காலம் ஆனால் ஒரு 3:30க்கு மேலே அந்த வெயிலில் விட்டுருவேன். 3:30, 4:30, 5:30 வரைக்கும் இந்த வெயிலில் இருப்பானுங்க. அதுக்கப்புறமா நம்ம செட்டுக்கு கொண்டு போயிடலாம். 5:30க்கு மேலே பனி விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செட்டுக்கு. சீதாவும் அதே மாதிரி தான். விட்டமின் டி இதில் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ நம்ம டேப்லெட் இந்த மாதிரி கொடுத்தாலுமே வெயிலுங்கிறது ரொம்ப நல்லது. அது இந்த சாயங்காலம் வெயில் 4 மணிக்கு மேலே வர்ற வெயிலெல்லாம் 3:30க்கு மேலேயே உனக்கு ஒரு இதமான வெயில் தான். ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இவனுக்கு காலுக்கு, சீதாவுக்கு வந்து காலு ப்ராப்ளமாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன். அவனுங்களும் அதே மாதிரி தான், துர்கா தேவி 2 பேருமே கொஞ்சம் நல்ல வெயிலில் படட்டும் அப்படிங்கிறக்காண்டி வச்சுருக்குது. சாயங்கால டயத்தில் வெயிலில் இருப்பாங்க. 3:30க்கு மேலே உள்ள வெயிலெல்லாம் எல்லாருக்குமே படுற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பேன். கொண்டாந்து வெளியில் விட்றேன். அவனுங்களுமே செட்டில் இருக்கவனுங்களுமே 4 மணிக்கெலாம் வெளியில் தெரிவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு சாப்பாடு வைக்கிற டைம் தான் அவங்களுக்கு. 4, 5:30 சாப்பாடு வைக்கிற டைம். அந்த சமயத்தில் வெயில் படட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. வெயில் ரொம்ப முக்கியங்க. சும்மா செட்டை போட்டு சுற்றி அடைச்சி வச்சோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வெயில் வந்து ரொம்ப நல்லது. இதுலேருந்து கிடைக்கிற விட்டமின்லாம். என்னப்பா பாருங்க மண்ணில் இருக்கிறதுனால அப்படி இருக்குதுங்க. ஒருத்தர் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாழுப்பு பசங்க.